ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? உங்கள் டைம் இது என்ன டைம் இன்றைக்கி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சீரிஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பாக்கெட் எடிஷன். ஓகேங்களா, இது வந்து பாக்கெட் எடிஷன் கிடையாது, இது வந்து கிளாசிக் எடிஷன். இது என்னென்னா பாக்கெட் எடிஷனுக்கும் ஜாவா எடிஷனுக்கும் நடுவில் இருக்கிறது பாக்கெட் எடிஷன் வந்து கிளாசிக் எடிஷன். அது சும்மா ட்ரை பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அனிமல் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டோம்னா அது வந்து எப்படி போட போகிறோம்னா சைஸ் வந்து 28 to 12. ஓகேங்களா, அந்த சைஸ் தான் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 12 blocks வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 28 வரும். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 வரும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் போட்டு முடிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எது வீடியோ கிளிப்பாக வரும்னா அந்த இது மட்டும் வரும். அது இது இருக்குல்ல, கோழியும் பண்ணியும் மட்டும் கிளிப்பு வரும். இது ரெண்டு மட்டும் இது வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த கோழியும் பண்ணியும் மட்டும் கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது அது வந்து வீடியோ எடுத்தேன், அது ஆளை காணும், எங்கே போச்சுன்னு தெரில. சரி, இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தா அது ஆளை காணும். சரி விடுங்க, அது கிளிப்பாக மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். கடைசியாக வந்து ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக் எடிஷனில் ஜாவா எடிஷன் மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம வந்து பாக்கெட் எடிஷனில் வந்து பெருசாக இருக்கும், நல்லா கை வச்சு பட்டன் கிளிக் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இது ஒரு வீடியோ மட்டும் கிளாசிக்காக இருக்கும், மற்ற எல்லாமே பாக்கெட் எடிஷன் இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கிளிப்பு போட்டு பார்த்தீங்களா, அந்த கிளிப்பே நம்ம வந்து பாக்கெட் எடிஷனில் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, எனக்கு வந்து கிளாசிக் எடிஷன் பிடிக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து கீபோர்ட் மவுஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறான், அதுக்கு வந்து கிளாசிக் எடிஷன் தான் வருமா. ஓகேங்களா, வேணால் நம்ம மாற்றிக்கலான்றான், என்னன்னு தெரில, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது காணும், ஆக்ஸ் காணும். பார்த்தா சைட்லேயே ஆக்ஸ் வச்சுருக்கேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோர் போடணும், டோர் எங்கே வச்சேன்னு தெரில, வீட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தேன்னா போச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஆடும் மாடும் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி விட்டுட்டு, அதாவது ஊனத்தில் கிடையாது, ரெண்டு தனித்தனியாக விட போகிறோம். தனித்தனியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தனித்தனியாக விட்டுட்டோம். அந்த தனித்தனியாக விட்டு அதாவது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கடைசி ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பில் தான் வந்து அந்த கோழியும் பண்ணியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் தேவைப்படுறது, அந்த ஃபென்ஸ் டோரு. இந்த டோர் இல்லை நம்மக்கிட்ட, அதை வந்து உருவாக்கிக்கலாம். அது உருவாக்குறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, வுட் இல்லை. அந்த ஓகே, ஆல்ரெடி டோர் நம்மக்கிட்ட இருக்குது நண்பர்களே. சாரி, தப்பான இன்ஃபர்மேஷன். டோர் இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் செஸ்ட்டில் வேறு டோரில் இருக்குது. சரி, வேறு செஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. வேறு செஸ்ட்டில் வச்சுருந்தா வேறு செஸ்ட்டில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, அதை மட்டும் எங்கடா போறீங்க, வைக்கிறீங்கடா சீடுக்கு பார்த்தீங்களா. வாங்க வாங்க மாடே, நீ போயிடே, ஒடுக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை, சம்மந்தம் வராத, அடி வாங்கி போகாத, நீ அப்படியே ஓடி, நான் உங்களை கூட்டின்னு போகிறேன். நீங்கள் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஆனால் ஆடு மாடு ரெண்டுமே ஒரே ஒரு இதாக சாப்பிடும். அந்த என்ன சொல்கிறது, அந்த வீட் இருக்கு பார்த்தீங்களா, அது சாப்பிடுவோம். நான் நினச்சிக்கின்னு அந்த இது வீட் சீடத்தை போய் காமிச்சிருக்கிறேன், வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு, வீட் சீடு நமக்கு தேவைப்படாது, அந்த வீட்டு தான் நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஓடாரான்னு பார்க்குறீங்களா, அதுதான் அந்த ஸ்மெல் வருது போல, இது தெரிஞ்சாரு தான் அட்ராக்டாகி வருது. ரொம்ப தூரம் தான். தம்பி நீ போயிடு, வராத, இல்லை முன்னேஷத்தை அடிப்பேன், தலையாத பிரச்சனை வரும். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோர் போட மாட்டேன் நண்பர்களே. முதல் விஷயமா இங்கே டோர் போடணும், அதை வந்துட்டீங்க. டே தம்பி கோழி, நீ எப்போ உள்ள வந்த வானகண்ட மாப்பிள்ளைன்ற மாதிரி வந்து உள்ள உட்காந்துக்கிறேன். நண்பர்களே, எங்கே நண்பர்களே இது? சரி ஓகே, நம்ம டோர் போட்டுருவோம். டோர் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் முன்னாடி, அப்புறம் இவனு ஓட்ட என்ன பண்ணுறது, அப்புறம் இவனை போய் பிடிச்சிட முடியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா டோர் எடுத்து கீழே வச்சாச்சு. கீழே வச்சதுக்கப்புறம் அப்படியே உடச்சிக்கலாம். உடச்ச உடனே டக்குன்னு போட்டணும். அப்போ தான் இது வந்து நான் வந்து கண்ட்ரோலை மாற்றிட்டேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணால் அது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கா, ஆனால் அது வேணாம். நம்மளுக்கு வந்து ஜாவா எடிஷனில் இருக்கிற மாதிரி ஒரே வந்து ப்ளஸ் சைன் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆங்கிள் அங்கே வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்த வீடியோலேருந்து அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அதனால தான் இப்போ வந்து ஃபுட் கொடுத்தோன்னே ப்ரீட் ஆகிடும். இந்த ப்ரீடிங் வந்து உள்ளே எல்லாம் உள்ளே போகும். ஏன் விலை வரைக்கும். ஓகே சீடு இருக்கா என்கிட்ட. சரி, சீடு எடுத்துகிட்டு வேறு எதாவது வச்சுக்கலாம். ஓகே, இந்த சுட்டியாக இருக்கிறனால இவனை மட்டும் பெருசாக்கலாம். இவனோட ஒரே ஸ்வாடில் வச்சு ஒரே தப்பு சத்துருவானுங்க எல்லாம் கேட்குறீங்களா. சரி, அப்படியே நீங்கள் அங்கே பத்திரமா இருக்கணும், அப்படியே விட்டு போயிடுறேன். இதுக்கு அடுத்த ஃபென்ஸை போட்டு யூனில் விடணும், அதாவது மாடை விடணும். ஓகேங்களா, இந்த கோழியை அடித்து சாப்பிடலாம். அந்த கோழி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கேருந்தே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அதாவது ஃபென்ஸை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளில் போட்டுச்சுன்னா நான் போகிற நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை நான் எல்லா வீட்லையும் சொல்கிறேன், ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. சரி, நைட் ஆனால் கொஞ்சம் தொல்லை. எந்த தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸு, ஸ்கெல்டனு, இன்னும் ஸ்பைட்ரு, அவள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. அவனெல்லாம் வந்து அடிப்பானுங்க, தேவையில்லாத வேலை. சரி, நம்ம அப்படியே போய் உள்ளே போய் தூங்கிடலாம். நம்மக்கிட்ட வேறு 35 எக்ஸ்பி வேறு இருக்குது. அந்த எக்ஸ்பி கலெக்ஷன் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ போய் நம்ம தூங்கிட்டு வந்துடலாம். தூங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தூங்கி முடிச்சோடனே அடுத்த வேலையை நம்ம ஃபென்ஸை போகிற ஸ்டார்ட் பண்ணணும். ஃபென்ஸ் ஆல்ரெடி நல்ல வேலை நண்பர்களே, ஆல்ரெடி ஃபென்ஸுக்கு அந்த மரத்தை விட்டு உடச்சி வச்சதுனால நிறைய நம்மளுக்கு லாக்ஸ் இருந்துச்சு. அந்த லாக்ஸை வச்சு உட்டாக்கி உட்டுலேருந்து ஃபென்ஸாக மாற்றிருக்கோம். இது நல்ல ஒரு விஷயம். இப்போ என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இது பண்ணுறோன்னா ஃபுட் ஃபார்ம் பண்ணுறோன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா தெரியுமா? என்ன நல்ல விஷயம்னா, அந்த ஃபுட் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆடு மாடு கோழி பன்னி அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஈஸியாக போட்டுற முடியும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அது பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நான் ஏன் இடத்துல அந்த ஃபென்ஸு போட்டேன்னா, அந்த ஃபென்ஸ் போடாமல் இருந்தால் மேலே குச்சி வந்துடுறான்னு எனக்கு ஒரு அப்போ தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செதுக்கிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இப்போ வந்து போட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃப்ரீயாக டைமும் செதுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதனால தான் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைடில் செதுக்கணும். இது இப்போ பண்ணலாமா இப்போ பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட ஷவல் இருக்கா, சரி இருக்கட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபென்ஸை போட்டு முடிச்சிடலாம். நம்ம ஃபென்ஸ் எவ்வளோ தூரம் போட போனோம், அந்த ஃபென்ஸோ கடை மீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபென்ஸ் வரைக்கும் தான் போட போகிறோம். இங்கே வந்து டோர் போட்டுடலாமா? ஓகே, டோர் போட்டாச்சு. அந்த டோருக்கு அந்த உடச்சாச்சு. இப்போ டோர் போட்டிருக்கோம். அந்த டோரை வந்து நீங்கள் நல்லாக்கா இந்த இடத்துல தான் இது வரப்போகுது இருக்கிறோங்க. எங்கே அந்த டோரு? டோ என்னடா காற்றுல பறகுது டோரு, அடப்பா வீட்டில். ஆனால் இந்த டோரை வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் பறக்கும். இது எப்படி தானாக பறக்குது புரியலையே. சரி, ஓகே, எவ்வளோ தூரம் வரும்னா அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இது இருக்குல்ல, அந்த ஃபார்மோடைய ஜாயிண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஜாயின் அது வரைக்கும் போடலான்னு நினச்சேன். சரி, நம்மளுக்கு எது இவ்வளோ பெருசு, கம்மியாக சின்னதாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மாதிரினா நம்மளுக்கு அடித்து போட்டு இதுவாக்கிடலாம், நம்மளுக்கு உணவாக்கிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. அதான் இதில் வந்து ஃபுட் ஃபார்மும் இருக்குது, இதில் வந்து அனிமல் ஃபார்மும் இருக்குது. 2 ஃபார்மும் சேர்ந்தா மாதிரி வரும் இது. அதனால தான், வேறு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மாடு எடுத்துகிட்டு உள்ளே விட்றணும். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி போடணும், அது அப்புறம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு சோறு கொடுத்தாலும் வேஸ்ட்டு. ஏன்னா இன்னொரு மாடு இருந்தால் தான் அது ப்ரீட் ஆகும், அப்போ தான் இன்னொரு மாடு வரும். அப்படி இல்லை, இப்போ நம்ம சுப்பே குத்தோன்னா அது வேஸ்ட்டு ஆக்சுவலி. அதனால அந்த மாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த மாடு வர வரைக்கும் என்ன பண்ணணும், அடுத்த மாடை போய் பிடிச்சிட்டு வரணும். அதை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த மாடை பிடிக்கிற மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்த நான் எழுத்து மாட்டி பிடிச்சிக்கிறேன் என்ட்ரிமெண்ட் அடிக்கிறது தான். ஏன் ப்ரோனா, என்ட்ரிமெண்ட் இருக்கான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அவனை நம்ம அடித்தோன்னா அவனை பறந்து அடிப்பான், டெலிபோட்டாகி அடிப்பான். ஓகேங்களா? அவங்க என்ட்ரு போல் இருக்கும், அதை வச்சு அடிப்பான். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வச்சு அவனால் உள்ளே வர முடியாது. நம்ம உள்ளே வந்து நிற்போம், அவனால் உள்ளே வர முடியாது. அதை வச்சு அடிக்கிறதுக்காக தான் நான் அது பண்ணியிருக்கேன். அது நம்ம எதுக்குன்னா, நம்ம இதுக்கு போகல எண்டர் அதுதான் சொல்லுவாங்க, எண்டர் நாடா எப்படி இருக்குன்னா, அது அந்த இடத்துல ஃபுல்லாக என்ட்ரு ஐஸ் இருக்கும். அது வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த சைடு ஃபுல்லாக என்ட்ரு மேலே இருப்பாங்க. அங்கே என்ட்ரு ட்ராகன் இருக்கும். அந்த இடம் தான் என்ட்ரு ட்ராகன். அந்த இடத்துல தான் நமக்கு தேவைப்படும். அதுக்காக அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். என்ட்ரு பண்ணி தான் வந்தானா போட்டு தர்றதுக்கு. இப்போத்துலேருந்தே போட்டு வச்சா தான் நான் அப்போ வந்து தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற இது கொடுக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறான், சாப்பாடு டக்குன்னு கழிச்சுன்னா அவனுக்கு வெளில போய்ட்டு என்ன பண்ணுறது. அதனால தான் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு நல்லா இருப்பானுங்க. சப்போஸ் அந்த கேட் தாண்டி வச்சோன்னே அவங்கள முடிச்சிருவேன்னா என்ன பண்ணுறேன், கொலை பண்ணிவிடுவேன். வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கிற நல்லா சோறு போட்டு நல்லா பார்த்துப்பேன். ஆனால் நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா நான் அது அவ்வளோதான், நான் முடிச்சு விட்ருவேன். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மனசில். ஓகேங்களா? இப்போ மொத்தம் காலி ஆயிடுச்சா, அவள் தான் நான் அப்படியே போயிடுவானு. சரி, இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வெளில போயிடலாம். தம்பி வெளில வந்து அவள் தான் ஒன்று முடிச்சு விட்ருவோம், பார்த்துக்கோ. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது தேவைப்படுது, அதாவது கோதுமை தேவைப்படுது. கோதுமை தான் வீட்டு, அந்த வீட்டை எடுத்துப்போம். அதேமாதிரி இந்த ஒரு தடவை வீட்டு எடுக்கும் போதும் நம்ம வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ப்ளேஸ் பண்ணாமல் போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பார்த்து பண்ணுவோங்க,
நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. இந்த ஃபார்மில் எப்பவுமே நம்மளுக்கு அயன் கோலம் தான் ப்ரொடெக்ஷன் கைஸ். நான் எப்போ தான் அந்த ஃபார்மில் வந்து வெளில எடுத்து விட்டாலும் எடுபுற எடுத்து விடுவீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். லீஸ் எடுத்துகிட்டு வந்து இவன் கையை கட்டி கிரேட்டில் தூக்கி போட்டுருவேன். வெளிலேருந்து மறுநாள் வந்துடுவான். நான் இவன் அடித்தா கூட ஏன் அடிக்க மாட்டான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உருவாக்குறது நான் தானே. ஏன்னா இதோட கிரியேட்டிவ் வந்து உருவாக்கினேன். எதுக்கு உருவாக்கினேன்னா இந்த ஊர் வில்லேஜர்ஸ் வில்லேஜர்களை காப்பாற்றுறதுக்காக தான். அப்போ உருவாக்க நண்பர்களே அவன் அப்போத்துலேருந்து விசுவாசத்தோடு என் கூட சுற்றிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் இல்லை. நான் எந்த தடவை அடித்தாலும் அடி வாங்கிட்டு இருக்கிறான் என்கிட்ட. நான் எப்போல்லாம் அவனை அடிக்கணும்னு அடிக்க மாட்டேன், பிளான்ஸ் வைப்பேன். அப்போ வந்து அவன் மாட்டிப்பான் கை நடுவில் வந்து. அதனால தான் இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ளே போகணுன்னு வச்சோங்களேன், ஒரு சில வாட்டி அந்த பிளான் செத்து போயிடுது. அதனால தான் நான் சுற்றின்னு போயிடுறேன். இப்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுலாம். இப்போ அந்த அதுக்கும் கொஞ்சம் சோறு கொடுக்கணும் இல்லையா, அதனால் அதுக்கும் சோறு கொடுத்துருவோம். ஏன்னா அதுவும் பொசியோடு இருக்கும்ல. எவ்வளோ நேரம் தான் அது சும்மா இருக்கும் சொல்லுங்கள்? கொஞ்ச நேரம் தான் பரவாயில்ல, அதுவும் எவ்வளோ நேரம் பசியோடு இருக்கும். அதனால தான் அதுக்கு சோறு கொடுத்துட்டேன். இன்னொரு மாடு இருந்துச்சுன்னா அது ப்ரீட் ஆகிட்டு இன்னொரு மாடு வந்திருக்கும். ஆனால் அதுக்கு பிடிக்கிற டைம் இல்லை. இப்போயே நைட் ஆகிடுச்சு. ஏன் நைட் ஆனால் ஜாம்பிஸ், கிரீப்பர்ஸ், ஸ்கெல்டன்ஸ் எல்லாருமே ஓடி வந்துடுவானுங்க. குடு 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 ஓடி வருவானுங்க. எங்கடாகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வருவானுங்க. அதனாலே நம்ம போய் தூங்கிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பயம்லாம் இல்லை, சொல்கிறேன் பயம்லாம் இல்லை, இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இவனுக்கு அடிச்சு சரியாக போயிட்டேன். ஓகேங்களா? இப்போ அந்த மாடுலாம் கூட்டிட்டு வந்து ப்ரீட் பண்ணி விட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணி ஆன்சரி கோழி இந்த பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பாய் பாய்.